கிரிக்கெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சியூடி படக்கலாம். அந்த எபிசோட்ல வந்து இடையில கொஞ்சம் கேப் விழுந்து போச்சு. சியூடி படக்கலாம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐபிஎல் ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் ரீடைன் லிஸ்ட் பத்தி தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டீம் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த மினி இந்த மினி ஆக்ஷனை மெகா ஆக்ஷனா நினைச்சின்னு உள்ள வர்ற ஒன் ஆஃப் த டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். பட்ஜெட்ல 50% ஆஃப் த அமௌண்டோட இந்த மெகா ஆக்ஷனுக்குள்ள வராங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவங்க ஆக்ஷன் பூல்ல ஸ்லாட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. கேகேஆர் எப்படி கொண்டு போக போகுதுன்னு நீங்க பாக்குறீங்க? ஓகே. அவங்க கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே வாங்கலாம் இல்லையா? பெரிய பட்ஜெட்டுக்கு அவங்க நினைச்சாங்கன்னா ஆக்ஷனர் கூட சேர்த்து வாங்கலாம். அவ்வளவு பட்ஜெட் இருக்கு. இல்ல, நான் ஒரு பெரிய பிளேயர் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு ஆக்ஷனுக்கு வருவாரான்னு தெரியல. நீங்க யார சொல்றீங்க? யாருன்னா, இல்ல நம்ம கௌதம் கம்பீரை திரும்ப வாங்கிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அது ஃப்ரீயா அவங்க கூட வாங்கி இப்ப கொடுக்குற மனநிலையில இருப்பாங்க பிசிசி. ஐயா கௌதம் கம்பீரை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இல்ல அவருக்கும் கொஞ்சம் வேலை குறையும் இல்ல. போனா போதும். ஓடிஐக்கும் T20க்கும் நல்லா தான் பண்றாரு. டெஸ்ட்டுக்கு மட்டும் அவர் அங்க கூட்டு வந்துடலாமான்னு. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், கேகேஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்கோர்ஸ் அவங்க ஃபுல் ரீவேம்ப். இந்த பக்கம் சிஎஸ்கே வந்து ஆக்சுவலி சிஎஸ்கே இந்த சைடு செகண்ட் ஹையஸ்ட் பர்ஸோட போறதுக்கான மெயின் காரணமே அவங்க தான். மோஸ்ட் நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ், நிறைய மரம் நட்டுருக்கோன்ட்டு வெறுப்பேத்துற மாதிரி போஸ்ட் வேற போட்டாங்க. ஸோ ஆனா அவங்களே வந்துட்டு என்னன்னா கடைசியில வந்து ஒட்டுமொத்தமா பட்டி டிங்கரிங் பண்ண வேண்டிய இதுலதான் இருக்காங்க. ஸோ கேகேஆர் வந்து என்னன்னா, யார் யார் வந்து என்னன்னா 16 ஸ்லாட்ஸ் இருக்கு இஃப் ஐம் நாட் ராங். ஸோ மீதி எல்லாருமே வந்து என்னன்னா பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே விரட்டி விட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய ரிலீஸ் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர். 23.75 crores அவர் தான் இதா போனார். அதனால தான் அவங்களோட பர்ஸ் வந்து என்னன்னா சிஎஸ்கேவோட தான் ஈக்குவலா இருந்திருக்க வேண்டியது. டக்குன்னு வெங்கடேஷ் ஐயரை ரிலீஸ் பண்ணதுனால என்னன்னா அவங்க பர்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. ஸோ இதுல வந்து அவங்களுக்கு மெயினா லாஸ்ட் இயர் எங்க அடி வாங்கினாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயருக்கு முன்னாடி நம்ம மெயினா பேச வேண்டியது 2024ல ஏன் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்ட்டு. 2024 பொறுத்த வரைக்கும் மெயினா அங்க வந்து அந்த ஓப்பனிங் பேர் ஒன்று இருந்துச்சு. ஃபில் சால்ட் அண்ட் சுனில் நரேனன் ஒரு ஓப்பனிங் பேர் இருந்துச்சு. ஸோ அந்த ஓப்பனிங் பேர் என்னன்னா, மானாவாரியா அந்த சைட் சுனில் நரேனுக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு நீ அந்த சீசன்ல தான் பேட்ல வந்து நிறைய பட்டுச்சு. அதே மாதிரி என்னன்னா ஃபில் சால்ட் அடி பொழந்துட்டாரு அந்த டைம்ல. ஸோ அவங்களோட ஓப்பனிங் காம்பினேஷன் பிளஸ் என்னன்னா நம்ம மெயினா பார்க்க வேண்டியது அவங்களுடைய ஃபாஸ்ட் போலிங் யூனிட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஸ்டார்க் வந்து நம்ம என்னதான் வந்து ஒரு எக்கானமி ஹையர் சைட்ல இருந்தாலும் அது பிளே ஆஃப்ஸ்லயும் ஃபைனல்ஸ்லயும் வந்து ஸ்டார்க் யாருன்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸ்டார்க் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா இருந்தாரு. ஆண்ட்ரே ரசல் 19 விக்கெட் எடுத்திருந்தாரு. வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, சுனில் நரேன், இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா பவுலர்ஸ். ஆக்சுவலி கிரிக்கெட்ல ஒரு கோட் இருக்கு, பேட்டர்ஸ் வின் யூ மேட்சஸ், பவுலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட்ஸ். ஸோ இந்த டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸ்ல பவுலர்ஸ் இருந்ததுனாலதான் அவங்க மெயினா ஃபைனல் ஜெயிச்சதுக்கான காரணமே அதுதான். பிளஸ் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். மிடில் ஆர்டர் வந்து பெருசா யாருமே கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஸ்ரேயஸ் ஐயர் அங்கங்க நிறைய ரன் அடிச்சாரு. 350 ரன் சீசன் இருந்துச்சு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு 350 ரன் சீசன்ன்றது கம்மி. ஏன்னா அவருக்கே வந்து பெருசா என்னன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அவருக்கே பெருசா சான்ஸ் கிடைக்கல. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு தான் அவங்க எப்படின்னா அவங்க அந்த சக்சஸ் ஆனது. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்டா ரிட்டன்ஷன்ல வந்துட்டு சால்ட் எல்லாருமே ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு போனாங்க. போனதுனாலதான் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங் பேர் அவங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து என்னன்னா உங்களுக்கு ரெண்டு பிரச்சனை. ஓப்பனிங் பேர்ல ஒரு வாட்டி கூட எனக்கு இஃப் ஐ எம் நாட் ராங், ஒரு வாட்டி கூட உங்களுக்கு 50+ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே கிடைக்கல. அதே மாதிரி என்னன்னா பவர் பிளேல இஷ்டத்துக்குன்னு ரன்ஸ் லீக் பண்ணாங்க. அவங்க ஸ்டார்க் போனது வந்து என்னன்னா பெரிய அடியா போயிடுச்சு. பவர் பிளேலயும் ரன் நிறைய போக ஆரம்பிச்சிச்சு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் செட் ஆகல. ஸோ அவங்களோட இது அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி போவாங்க அப்படின்னா, திரும்பவும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஃபாரின் ஓப்பனர் எடுக்க பார்ப்பாங்க விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனோட. ஏன்னா இப்ப அவங்களுக்கு விக்கெட் கீப்பரும் இல்ல. ஸோ அவங்க வந்து என்னன்னா அவங்க வந்து யாருக்கெல்லாம் போகலாம் அப்படின்னா, நம்ம ஆப்வியஸ் பைஸ் எல்லாருமே ஆப்வியஸ் டார்கெட் இந்த கேமரன் கிரீன் இவங்கெல்லாம் ஆப்வியஸா வந்து கேகேஆர் போறாங்க மிடில் ஆர்டர்லன்றதுல. ஸோ அவங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னா மெயினா, ஸோ ஓப்பனிங் வந்து சுனில் நரேன்குள்ள ஒரு விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் பேட்டர். ஸோ அவங்க வந்து வந்துருவாங்க. நம்பர் 3ல வந்து ரஹானே. கண்டிப்பா அவருக்கு வந்து ரஹானே இருக்கிற ஃபார்முக்கு வந்துட்டு நம்ம எல்லாரும் ரஹானே தட்டி விட்டுடுறோம். பட் ரஹானே இருக்கிற ஃபார்முக்கு அவர் 3 சீசனா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு. T20ல அடிக்கிறாரு மெயினா. அப்புறம் நம்பர் 4ல அங்கிரிஷ் ரகுவன்ஷி, நம்பர் 5ல வெங்கடேஷ் ஐயர் ஆடினாரு. இப்ப அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
அது எப்படி இருக்கு அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா போன வருஷம் 23.75 crores கொடுத்து எடுத்தாங்க. அவங்களை கம்மியான பிரைஸ்ல எடுக்க பாக்குறாங்களா, இல்ல எனக்கு வெங்கடேஷ் ஐயர் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க வேற யாருக்காவது போறாங்களான்னு பார்க்கணும். ஸோ நம்பர் 5 எம்டியா இருக்கு. நம்பர் 6ல வந்து என்னன்னா இப்போதைக்கு ரோமன் பவல் வந்துருவாரு. ரோமன் பவல் அட் நம்பர் 6. நம்பர் 7ல ரிங்கு சிங். நம்பர் 8ல ரமன்தீப் சிங். நம்பர் 9ல வந்து அர்ஷித் ராணா. நம்பர் 10 வைபவ் அரோரா. நம்பர் 11ல வந்துட்டு உங்களுக்கு யார் வருவாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி. ஸோ இது மாதிரி தான் உங்களோட காம்பினேஷன். நம்பர் 11ல யாரோ வருவாங்க, வேற யாரோ விட்டனா நம்பர் 11ல வருண் சக்கரவர்த்தி வந்துருவாரு. ஸோ அவங்களோட என்ன இன்னொன்னு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் அவங்களுக்கு தேவை. மிடில் ஆர்டர்ல ஒரு ஹிட்டர் அவங்களுக்கு தேவை. பிளஸ் ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் பேட்டர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிளஸ் விக்கெட் கீப்பர், அது அவங்களுக்கு தேவை. ஸோ அவங்க ஓப்பனிங் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கு போவாங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து 2 மேட்ச்ல வந்து மும்பைக்கு வந்து சம்மடி அடிச்ச ஜானி பேர்ஸ்டோக்கு வந்து என்னன்னா கண்டிப்பா போவாங்க. ஸோ ஜானி பேர்ஸ்டோக்கு போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்ட், இது எல்லாருமே ஆப்வியஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இதா உங்களோட ரேடார்ல இருக்க போறது வந்து ஜேமி ஸ்மித். நீங்க பாத்தீங்கன்னா ஜேமி ஸ்மித் செம்ம டெஸ்ட்லயும் செம்ம அடி, T20லயும் செம்ம அடி அடிக்கிறாரு, ஓப்பனும் பண்றாரு. ஸோ ஜேமி ஸ்மித்துக்கு போறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. ஜேமி ஸ்மித் கொஞ்சம் பிரைஸுக்கு போவாரு. ஏன்னா வந்துட்டு அவங்க எல்லாருமே டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ ஜேமி ஸ்மித் போறதுக்கான இது இருக்கு. மிடில் ஆர்டர்ல ஆப்வியஸா வந்து அவங்க கேமரன் கிரீனுக்கு போவாங்க. ஸோ கேமரன் கிரீன் வந்ததுனால என்னன்னா ஒரு ஒரு போலிங் ஆப்ஷனும் கிடைக்கும். அவங்களுக்கு ஸ்பின் கவர்டு, ஸ்பின் பெருசா வந்து அவங்களுக்கு தேவைப்படாது. ஸ்பின் பேசஸ் வந்து வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன். 8 ஓவர் வந்து என்னன்னா அதை தாண்டி போக முடியாது. மீட்டர் வந்து 8 ஓவர்ல 60 ரன் மேல போகவே போகாது அவங்களுக்கு. ஸோ அது அவங்களுக்கு கவர்டு. பவர் பிளேல உங்களுக்கு வைபவ் ஒரு போட்டுருவாரு. உங்களுக்கு அர்ஷித் ராணா பவர் பிளேலயும் போடுவாரு. ஆனா எனக்கு என்னன்னா அர்ஷித் ராணா வந்து டெத்ல அப்படின்ட்டு அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா தே வாண்ட் அன் அவுட் அண்ட் அவுட் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஹூ கேன் போல் இன் பவர் பிளே. ஸோ அதை அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. இல்ல ஒன்னு எக்ஸ்பிரஸ் பேஸ் அடி ஏத்துற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர், இல்ல பவர் பிளேல போடுற மாதிரி 2 ஃபாஸ்ட் பவுலர் பார்ப்பாங்க. ஏன்னா அர்ஷித் ராணா உங்களுக்கு டெத்ல போவாரு, வருண் சக்கரவர்த்தி டெத்ல போடுவாரு. ஸோ வைபவ் வர ஃபுல்லா 3 ஓவர் பவர் பிளேல, தீபக் சேகர் மாதிரி பவர் பிளேல 3 ஓவர் முடிச்சிருவாரு. ஸோ அவங்க அந்த காம்பினேஷன்ல தான் போவாங்க. பிளஸ் கேமரூன் கிரீன் மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வருவாங்களா, எல்லாருமே கேமரூன் கிரீன் கேமரூன் கிரீன் சொல்றோம். ஆனா உங்களோட பவுலிங் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா அர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, அதுக்கப்புறம் சுனில் நரேன், அப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி. இந்த 4 பேர் தான் உங்களுக்கு. அதுல 8 ஓவர் வந்து என்னன்னா பேங்க். மீதி 2 பேருமே வந்து என்னன்னா வைபவ் அரோரா ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்ப பவர் பிளேல என்னால போட முடியும், ஸ்விங் போட்டு விக்கெட் எடுக்கிற ஒரு ஆளு. ஆனா அர்ஷித் ராணா வந்து வைபவ் அரோராவும் சரி அர்ஷித் ராணாவும் சரி ஸ்டில் அந்த ரன் லீக்கிங் இருக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ ரன் லீக்கிங், அதாவது விக்கெட் எடுக்காம ரன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அவங்களுக்கு எங்கேயாவது மாட்டிருச்சு பேட்ஸ்மேனுக்கு அப்படின்னா ஒரு ஓவர் 2 ஓவர்ல. அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் இயருமே அந்த பிரச்சனையா இருந்தது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேபி அவங்க ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர் லைக் ஆண்ட்ரிக் நார்கியா இப்ப நல்லா வேற போட்டுட்டு இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கன் லீக்ல நல்லா போட்டுட்டு இருக்காங்கன்ட்டு இதுல எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். ஆண்ட்ரிக் பிளாக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த 140+ போடுற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆண்ட்ரிக் நார்கியா மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போலாம். அது போயிட்டு அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல ஆப்வியஸா கேமரன் கிரீன் போலாம். ரோமன் பாவெல்லாம் அவங்க பேக் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரசல் இல்லைன்றப்போ போவாங்க. அதே மாதிரி அவங்க ரசலை திரும்ப எடுக்கிற ஐடியா எனக்கு தெரிஞ்சு ரசலை திரும்ப எடுக்க முடியாது அவங்களால. ஏன்னா இப்ப இது கிட்டத்தட்ட வந்து என்னன்னா இப்போ பஞ்சாப் கிங்ஸ் ஒரு இதுவா எடுத்துக்கலாம். ஒரு டைம் வீக்கா அவங்க மெகா ஆக்ஷனுக்கு போகும்போது பர்ஸ ஃபுல்லா காலி பண்ணிட்டு 2 அன்கேப் பிளேயர்ஸை மட்டும் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரீடைன் பண்ணாங்க. சஷாங்க் சிங்கும் பிரப்சிம்ரன் சிங் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ரீடைன் பண்ணிட்டு இது எல்லாருமே 120 கோடியோட போனாங்க. அஷ்தீப் சிங்கை ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா அஷ்தீப் சிங் வந்து எனக்கு 18 கோடிக்குள்ள திரும்ப வருவாரா, எனக்கு அஷ்தீப் சிங்கை ரீடைன் பண்ண 18 crores கொடுக்கணும், 18 கோடிக்குள்ள திரும்ப எனக்கு அஷ்தீப் சிங் அது கம்மியா வந்தாருன்னா எனக்கு லாபம்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. எக்ஸாக்டா 18 கோடிக்கு அஷ்தீப் சிங் அங்க போயிட்டாரு அதே இதுக்கு. அதனால அவங்களுக்கு பெருசா என்ன ஆகலைன்னா லாஸ் ஆகல. ஆனா ஆண்ட்ரே ரசல் இப்ப கண்டிப்பா வந்து என்னன்னா அவங்களை திரும்ப எடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி திரும்ப எடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா நிறைய டீம்ஸ் வந்து என்னன்னா ஆண்ட்ரே ரசலுக்கு பெட் பண்ணுவாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து என்னன்னா நம்பர் 7ல ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் பினிஷர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரே ரசலுக்கு போவாங்க. சிஎஸ்கே வேற என்னன்னா ஏஆர் ஸ்ரீகாந்த் வந்து போட்டிருக்காரு ட்ரே ரஸ்ன்னு போட்டு. ஸோ ட்ரே ரஸ்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றப்போ அவங்க அந்த 13 கோடி பிராக்கெட்ல ஆண்ட்ரே ரசல திரும்ப எடுக்க முடியாது. அதனால என்னன்னா ஆண்ட்ரே இடையில ரசலை வேற விட்டுட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வேற ரசல் வேற சன்ரைசர்ஸ ஃபாலோ பண்றாரு. அதனால சன்ரைசர்ஸும் உள்ள போலான்னு ஒரு டாக்ஸ் வேற உள்ள போயின்னு இருக்கு. இல்ல அதனால சன்ரைசர்ஸ் இன்னொரு வாய்ப்பு இல்ல. சன்ரைஸ், ஏன்னா சன்ரைசர்ஸ் அவங்க எப்படி கிட்ட எடுப்பாங்க? அபினவ் மனோகர் விட்டுட்டாங்க.
ஆனா அவங்க கிட்ட ஓவர்சி ஸ்லாட் அடி வாங்கும். ஓவர்சி ஸ்லாட் அடி வாங்கின ஓவர்சீஸ்ல டெஸ்ட்ல யாரு? டிராவிஸ் ஹெட், என்ட்ரிக் கிளாசன், பேட் கமின்ஸ், இது 3 பேரும் ஷூரிட்டி. வேற யாரு இருந்தா? வேற ஷூரிட்டி. யாரும் ஆடினாங்களே. இன்னும் ஒரு இன்னொரு ஸ்லாட் ஃபாரினர் வேற இருக்குது இல்ல, யாரும்? ஒரு இவர் ஸ்லாட் இஷான் இருக்கு. மலிங்கா. இஷான் மலிங்கா நீங்க ஈஷான் வேணா மலிங்கா. இஷான் சோ மலிங்கா ஈஷான் மலிங்கா அவரை ஒன்னும் அங்க எனக்கு சாக்ரிஃபைஸ் தெரிஞ்சு. பண்ணிட்டு, ஈஷான் மலிங்கா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த 4 ஓவர் ரசல் போடுவாரு இல்ல. ரசல் 4 ஓவர் போடுவாரா? 4 ஓவர் போடுறது பிரச்சனை இல்ல. 140 எல்லா மேட்சும் 140. சிபிஎல்ல கூட பார்க்கும்போது 140, 142 அப்படின்னு வந்துரும். அவர் 14 மேட்ச் தாங்கிட்டாரு அப்படின்னா பிரச்சனை இல்ல. ரசல் 14 மேட்ச் தாங்கிட்டாரு அப்படின்னா எனக்கு பேட்டிங்ல கூட என்னன்னா ரசல் கண்டிப்பா ஏதாவது 2-3 மேட்ச் அடிச்சிருவாரு. ஆனா அந்த bowling எனக்கு அந்த 14 மேட்ச் ஃபிட்னஸ் தான் வந்தது இருக்கு. நாட் அ பேட் ஆப்ஷன் ஃபார் எஸ்ஆர்ஹெச் ஆல்சோ. ஸோ அப்படி இருக்கிற இதுல ஐ திங்க் கேகேஆர் வந்து ரசலை விட்டு டாடா பை பை சொல்லி அமுச்சு விட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய இது. ரசல் திரும்ப கேகேஆருக்கு போவாரான்னு தெரியல. ஏன்னா 13 அவங்க அதை மீறி 20 கோடிக்கு எடுத்தாங்க அப்படின்னா எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ அவங்க வந்து என்னன்னா அவங்க கேமரூன் கிரீன் மாதிரி ஒரு அவுட் அண்ட் அவுட் மிடில் ஆர்டர்ல பவர் ஹிட் இருக்கு பேட்டிங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டாப் 4 வந்து ஜேமி ஸ்மித் வந்துட்டாரு. ஜேமி ஸ்மித் ஓப்பனிங்ல ஸ்லாட் பண்ணிட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. சுனில் நரேன், ஜேமி ஸ்மித் 2 பேருமே எக்ஸ்ப்ளோசிவ். எய்தர் 70 ஃபார் நோலாஸ் அப்படின்னு இருக்கிறது 6 ஓவர்ல 70 ஃபார் நோலாஸ், அப்படி இல்லைன்னா 40 ஃபார் 2. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனா 40 ஃபார் 2 வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா அதுக்கு அடுத்து அஜிங்கியா ரஹானே, அங்கிரிஷ் ரகுவன்சி அவங்க ஓரளவுக்கு டீசெண்டா என்னன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா ரஹானேவும் வந்து என்னன்னா போன வருஷம் 350 ரன்ஸும் நம்ம அடிச்சாரு, நல்லா விளையாண்டாரு. ரஹானே வந்து அன்பார்ச்சுனேட்டா உங்களுக்கு கேகேஆர் மாதிரி இதுல வந்து என்னன்னா ரஹானே பெருசா தெரிய மாட்டாரு. ஆனா 350 ரன் மினிமமா அவர் அடிச்சிருவாரு. ஸோ ரஹானே வந்து ஒரு ஆப்ஷன். ரகுவன்ஷி நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. ரிங்கு சிங் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நிறைய ரோல் அவர் பிளே பண்ற மாதிரி இருக்கும். டாப் 5ல கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் அவங்க விட்டுருக்காங்க. வெங்கடேஷ் ஐயரை திரும்ப எடுப்பாங்களா அப்படின்றது தெரியவும் இல்லை. வெங்கடேஷ் ஐயரை திரும்ப எடுத்தாங்க அப்படின்னா அவங்க நம்பர் 5ல தான் ஆடணும். நம்பர் 5ல வெங்கடேஷ் ஐயரால சர்வை பண்ண முடியல. அவர் ஆடினாரு அப்படின்னா டாப் ஆர்டர்ல தான் ஆடணும். நம்பர் 3 இல்ல ஆக்சுவலி எங்க சக்சஸ் ஆனாருன்னா ஓப்பனிங்ல தான். வெங்கடேஷ் ஐயர் வந்து 2021ல சிஎஸ்கே கூட ஃபைனல்ஸ்ல அந்த பயத்தை காட்டினது ஓப்பனிங்ல அடிச்சுதான். ஸோ அவர் ஓப்பனிங்ல தான் ஸ்லாட் ஆகணும் நியாயத்துக்கு. ஸோ அப்படி ஸ்லாட் பண்ணாங்க அப்படின்னா அங்கிரிஷ் ரகுவன்சியை விக்கெட் கீப்பிங் பண்ண விட்டு அதெல்லாம் பண்ணுவாங்களா தெரியல. ஸோ அப்போ வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலா எனக்கு தெரிஞ்சு ரிங்கு சிங்கை நம்பர் 5ல வச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அவங்க கேமரன் கிரீன் அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு தான் போவாங்க. நம்பர் 5ல வந்து ரிங்கு சிங்கை ஸ்லாட் இன் பண்ணிட்டு இப்ப அவங்க இந்த பேலன்ஸ் எங்க அடி வாங்கும் அப்படின்னா அவங்க ஃபாஸ்ட் போலிங் லைனப்ல தான் அடி வாங்கும். அந்த ஃபாஸ்ட் போலிங் லைனப் ஹர்ஷித் ராணா ரன்னு நிறைய நல்ல ஃபார்ம், நல்ல விக்கெட் டேக்கரு. நம்ம என்னதான் கம்பீர் கோட்டா அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஹர்ஷித் ராணா 145 போடுற ஒரு பவுலர் தான். நல்ல ப்ராஸ்பெக்ட். ரொம்ப ஃபாஸ்டாக் சீக்கிரமா பண்றாங்கன்றது ஒண்ணு இருக்கு. அவருக்கு எல்லா கோச்சுக்கும் உண்டான ஃபேவரட்ன்றது இருக்கு. ஆனா ஹர்ஷித் ராணா ரன்னு போவாரு. அதே மாதிரி வைபவ் வரவராவும் வந்து என்னன்னா பவர் பிளேல தவிர அவர் வேற எங்கேயுமே வைபவ் வரவராவை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்ப ஹர்ஷித் ராணா தப்பி தவறி 4 ஓவர் 55 போயிட்டாங்க அப்படின்னா அவங்க என்னன்னா இது 4 ஓவர் 60, ஐ மீன் 200 கண்டிப்பா வந்து என்னன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா அவங்க பேட்டிங்கை தான் ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த பவர் ஹிட்டிங்கை மேல கொண்டு வந்துட்டு அடி வெளுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப் 6 எல்லாருமே ஸ்ட்ராங் பவர் ஹிட்டர்ஸா வச்சுட்டு இருக்கிற ஃபாஸ்ட் போலிங் அண்ட் ஸ்பின்னர்ஸ் வச்சுட்டு அவங்க போற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க வேற யார் உள்ள வருவாங்க அப்படின்ட்டு? கேகேஆர் சர்க்கியூட்ல நீங்க ஒரு சில கேள்விகள் நான் கேட்க வந்த கேள்விகளுக்கு சேர்த்து நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க. லைக் ரசல் கேகேஆரோட ரீயூனைட் ஆவாரா அப்படின்னு. வெங்கடேஷ் ஐயரை கேகேஆர் திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்றதுக்கான ஒரு கிளாரிட்டி நீங்க கொடுத்துட்டீங்க. இப்போ கேகேஆர் டார்கெட் பண்ண போற பிளேயர்ஸ் வெங்கடேஷ் ஐயர் ஆக்சுவலி என்னன்னா அவர் சொன்னது ஒரு ரீசெண்டா ஒரு பேட்டி பார்க்காது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கேகேஆர் இந்த பேக் பண்ண போறாங்கன்னு வெங்கடேஷ் ஐயர் சொன்னதா வந்து என்னன்னா ஒரு இதுல பார்த்தேன், இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல பார்த்தேன். ஸோ அதோட கேகேஆர் அவங்க பேக் பண்ண போறதா சொல்றாங்க. ரிலீஸ் பண்ண போறது இல்லைன்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னாங்க. பட் ரிலீஸ் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவரை திரும்ப கம்மியான பிரைஸ்ல எடுக்க ட்ரை பண்றாங்களா எனக்கு தெரியல. ஆனா கம்மியான பிரைஸ்ல எடுத்து ட்ரை பண்ணாலும் வெங்கடேஷ் ஐயர் சக்சஸ் ஆவாரான்றது ஒரு டவுட். அதனால சொல்றேன் இருக்கிற ஃபார்ம்ல அவர் பண்ண மாட்டாருன்னு சொல்ல, பண்ணுவாரான்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆக்சுவலா வெங்கடேஷ் ஐயரோட நீட் அதர் டீம்ஸுக்கு தேவையான்னு கேட்டா இங்க ஒரு கொஸ்டின் மார்க் வருது. வெங்கடேஷ் ஐயரோட நீட் கேகேஆருக்கு மட்டும்தான் தேவைப்படுது. ஏன்னா மற்ற டீம்ல முக்காவாசி டாப் 3 சாலிடா செட் ஆகிடுச்சு, இன்க்ளூடிங் சென்னை சூப்பர் கிங்ஸ்.
ஆர்சிபி வந்து ஒரு வெங்கடேஷ் ஐயருக்கு ஆசைப்பட்டு தேவதத் படிக்கலை விட்டுருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேவதத் படிக்கல் ஹோம் கிரவுண்ட் டேலண்ட். போன சீசன் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணார். நம்ம பார்க்காத படிக்கல போன வருஷம் ஆர்சிபில நம்ம பார்த்தோம். படிக்கல் 2.0 அடிச்சு விளாசுனார். அதனால அவங்களுக்கும் வந்து டாப் செட்டு. டெல்லி கேபிட்டல்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் இப்ப நிதிஷ் ராணா உள்ள கொண்டு வர அவர் நிதிஷ் ராணா இல்லைன்னா மேபி இந்த ஒரு சான்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். இப்ப அவங்க நிதிஷ் ராணாவையும் ஸ்லாட் இன் பண்றாங்க. அது வந்து கேஎல் ராகுலுக்கு ஃப்ரீடம் கொடுக்குது டாப் ஆஃப் த ஆர்டர்ல விளையாட. அவங்க அங்கேயும் டாப் செட்டு. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் டாப் நிதிஷ் ராணா ஆர்டர் இல்லைன்னா நீங்க டெல்லி ஆமா இவரை பேக்கப்பாவும் எடுக்க முடியாது. ஏன்னா நிதிஷ் ராணாக்கு பேக்கப்பா கருண் நாயர் வேற இருக்காரு நம்பர் 3ல ஆடுறதுக்கு. ஸோ அதனால பேக்கப்பாவும் போக முடியாது இவரு. எல்லா டீமும் சும்மா ட்ரை பண்ணும் வெங்கடேஷ் ஐயரை உடனே ஈஸியா அவர் போயிடக்கூடாது கேகேஆருக்குன்னு வெறும் புஷ் தான் பண்ணுவாங்க வெங்கடேஷ் ஐயருக்காக. மத்தபடி யாருக்கும் எடுக்கணும்ன்ற இன்டென்ஷன் கிடையாது. கேகேஆருக்கு அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 12-13 கோடியில கூட அவர் ஈஸியா வந்துடல. அடிச்சு பிடிச்சு 12 கோடி கண்டிப்பா இல்ல எனக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அவுட் பிட் பண்ணிக்கினே இருந்தாதான் இது 15 கோடி போகும். ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 13 கோடி ஆனவனே கை தூக்கினா எனக்கு கை வலிக்குதுப்பான்னு வச்சிரும். மெகா ஆக்ஷன்ல இந்த தப்ப பண்ணுச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ். முதல் நாள் எல்லாருக்குமே கேட்டுச்சு சிஎஸ்கே கேஎல் ராகுலா 14 கோடி வரைக்கும் 12 கோடி வரைக்கும் போனாங்க சிஎஸ்கே. 13 அதுதான் 14 தான் டெல்லி தூக்குனாங்க. மேக்ஸ்வெலுக்கு 4 கோடி வரைக்கும் போச்சு. மேக்ஸ்வெலுக்கு 4 கோடி போயிட்டு போர் அடிக்குதுப்பா எல்லாம் பண்ணிட்டு நம்ம பிளமிங் மாம்ஸ் நூர் அகமதுக்கு 5 கோடியில முடிஞ்ச நூர் அகமது இப்படின்னாரு தலைவர். இல்ல அது ஒரு 8 கோடி அது வேற. அதான் ஆனா ஆக்சுவலா அது நல்ல பை தான். நூர் அகமது வந்து ஒரு ஃபியூச்சர் சிஎஸ்கேவோட ஃபியூச்சர் அது நல்ல பை ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி சிஎஸ்கே வந்து சில வேலைகளை பாத்துரும் போர் அடிக்குதுன்னு விட்டுரும். சிஎஸ்கே பார்க்க மாட்டாங்க. டெல்லி ஏத்தி விடுவாங்க பாருங்க. டெல்லி ஏத்தி விடுவாங்க கண்டிப்பா. டெல்லி வந்து அவங்க ஏத்தி விட ட்ரை பண்ணுவாங்க. டெல்லி கிட்ட பர்ஸ் இல்ல. ஆனா 13-12 கோடி வரைக்கும் போயிட்டு 17 கோடி 21 கோடி டெல்லி கிட்ட. நம்ம அதுக்கு தனியா பண்ணும். அதுக்கு நம்ம பண்ணிட்டோம்னு எனக்கு 21 crores. இவங்க வெங்கடேஷ் ஐயரை நம்பர் 5ல ஃபிட் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ பேட் சாய்ஸ். ஆனா வெங்கடேஷ் ஐயர் எவ்வளவு சக்சஸ் ஆவாரு. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல வந்து அவர் டாப் ஆர்டர்ல நிறைய அடிச்சு பழக்கம். 2024ல கூட என்னன்னா செமிஃபைனல்ஸ் பிளே ஆஃப்ஸ்ல மட்டும்தான் ஒரு ஃபார்முக்கு வந்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா இன் அண்ட் அவுட்டா தான் இருந்தாரு. நான் டாப் 3ல தான். இப்ப ரஹானே நம்பர் 3 வந்துட்டு ரகுவன்ஷி நம்பர் 4ல வந்துருவாங்க. அவங்க டாப் 4 செட் அவங்க அதை இது பண்ண மாட்டாங்க. இல்ல அவங்க ஆடணும் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரை வந்துட்டு அவங்க டாப் ஆஃப் தி ஆர்டர்ல ஆடிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜேமி ஸ்மித்தை மிடில் ஆர்டர்ல கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இது வேணா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜேமி ஸ்மித் ஏன்னா இங்கிலாந்து. ஆனா ஜேமி ஸ்மித் எங்கன்னா ஓப்பனிங்ல தான் இறக்கி விடணும். அது கேள்வியே இல்லை. ஆனா என்னன்னா அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுவாங்க வெங்கடேஷ் ஐயர் அகாமடேட் பண்ணணும். ஏன்னா இந்தியன் பிளேயர் கிடைக்கிறது கஷ்டம். வெங்கடேஷ் ஐயர் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வெங்கடேஷ் ஐயரையும் சுனில் நரேனையும் ஓபன் பண்ண விட்டுட்டு நம்பர் 3 ரஹானே, நம்பர் 4 ரகுவன்ஷி, நம்பர் 5ல ஜேமி ஸ்மித் ஆடுறதுங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா ஜேமி ஸ்மித் இங்கிலாந்துக்கும் நம்பர் 5 மிடில் ஆர்டர்ல ஆடி இருக்காரு. பட் ஆனா எந்த அளவுக்கு மிடில் ஆர்டர்ல எக்ஸ்ப்ளோர்ட் ஆவாரு அப்படின்றது வந்து அகைன் ஒரு பெஸ்ட் பவர் பிளேனா ஜேமி ஸ்மித் அடிச்சு பிரிச்சு விட்டுருவாரு. கொல்கட்டால எல்லாம் மாட்டிருச்சுன்னா பிரிச்சுருவாரு. அது அவங்க அந்த மாதிரி அந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல போவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா வெங்கடேஷ் ஐயர் அவங்க பேக் பண்றாங்க அவங்க பாத்துட்டாங்க அப்படின்னா மேபி எடுக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வெங்கடேஷ் ஐயர் எங்கேயோ விட்டாங்களோ திரும்ப எடுக்க போறது இல்லையோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு. ஆனா ஐ மீன் எனக்கு அது தெரியல. கம்மியான பிரைஸ்ல எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா கம்மியான பிரைஸ்ல எடுத்தா வெங்கடேஷ் ஐயரை மிடில் ஆர்டர்ல சொருகுனீங்க அப்படின்னா திரும்ப இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஷேக்கியா தான் இருக்கும். ஸோ அவர் வந்து மிடில் ஆர்டர்ல ஏன்னா டாப் 4 மிடில் நம்பர் 6 7 ஃபினிஷ் ஆயிடும். ரிங்கு சிங் நம்பர் 7 நம்பர் 6ல வந்துட்டு உங்களுக்கு ரோமன் இப்போதைக்கு நான் ரோமன் பவுல போடுறேன் இருக்காருன்னு சொல்லிட்டு ரோமன் பவுல் ரிங்கு சிங் நம்பர் 7 டாப் 4 செட். வெங்கடேஷ் ஐயர் மிடில் ஆர்டர்லன்னு வரும்போது அந்த ஒரு கனெக்டிவிட்டின்றது என்னன்னா அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லை. அது மட்டும்தான் ஒரே ஒரு இஷ்யூவா இருக்கு. ஸோ அதனாலதான் வெங்கடேஷ் ஐயர் வந்து ரொம்பவே குரூஷியலா இருப்பாங்க. இவங்க வெங்கடேஷ் ஐயரை எப்படி எடுத்து எப்படி விளையாட வைக்க போறாங்கன்றது தான் கேகேஆருடைய அந்த பேட்டிங் லைன் அப் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அது இல்லாம நம்ம வேற யாராவது ஒரு இந்தியன் பிளேயரையோ இல்லை ஏன்னா அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து சுனில் நரேன் வந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கு அவங்க போறாங்க. ஸோ சுனில் நரேன் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல பினிஷர் ஒருத்தர் அதாவது ரோமன் பவல் இப்போதைக்கு 3 ஆயிடுச்சு. அவங்க ஓப்பனர்ல வந்துட்டு என்னன்னா அவங்களுக்கு சக்சஸ் ஃபார்முலா கொடுத்தது வந்துட்டு
ஃபில் சால்ட், சுனில் நரேன் தான். அதனாலதான் எனக்கு என்னன்னா, அவங்க ஜானி பேர்ஸ்டோ இல்லைன்னா வந்துட்டு ஜேமி ஸ்மித்துக்கு அதிகமா போவாங்க ஓப்பனிங்ல அப்படின்றது இருக்கு. ஸோ அது போயிட்டாங்க அப்படின்னா இந்த பவர் பவர் பிளேல ரன் வந்துடும். மிடில் ஆர்டர்ல வந்து அவங்க வேற யாராவது ஒரு இந்தியன் பிளேயர் வச்சு கூட அவங்க ஓட்டலாம். புதுசா டேலண்ட் ரகுவன்ஷியுமே அப்படிதான் வந்தார். அது மாதிரி ஒரு டேலண்ட்டை வச்சு ஓட்டலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ப்ரொவைடட் இது எல்லாமே வெங்கடேஷர் அவங்க சூஸ் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா. ஸோ இது பண்ணாம இருந்துட்டு வந்துச்சு அப்படின்னா டாப் 7 அவங்களுக்கு செட் ஆயிடும். நம்பர் 8ல வந்து ரமன்தீப் சிங் வந்து அடிச்சிருவாரு. இப்போதைக்கு மனிஷ் பாண்டே வேற இருக்காரு. நம்பர் 5ல மனிஷ் பாண்டே கூட ஆடலாம். ஆனா 14 மேட்ச் அவர் ஆடுவாரான்றது எனக்கு தெரியல. மனிஷ் இல்ல பாண்டே வந்து ரன் ரேட்டை ஸ்லோ ஆக்சுவலா பண்ணி தான் மனிஷ் விடுவாரு. பாண்டே, ரோமன் பவல்லாம் அவங்க கேகேஆர் வந்து பேக்கப் ஆப்ஷனா தான் திங்க் பண்றாங்கன்னு என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அந்த ஒரு ஸ்லாட் அந்த நம்பர் 5ன்றத அவங்க கண்டிப்பா டெஸ்பரேட்டா போய் தான் ஆகணும். ஓப்பனிங் நம்பர் 5, கீழே வந்து நம்பர் 8, இந்த 3 ஸ்லாட்டும் 3மே ஓவர்சீஸ் ஸ்லாட். நம்பர் 5 நம்பர் 6மே உங்களுக்கு யாருன்றது தெரியல இன்னும். நம்பர் ரமன்தீப் 6 சிங் கூட யாருன்னு அடிப்பாரு தெரியல. ஆக்சுவலா. ரமன்தீப் சிங் நான் அவங்க நம்பர் 8ல விளையாடினாங்க. நம்பர் 8ல வந்து ரமன்தீப் சிங் ஏன்னா அவருக்கு பெருசா போன வாட்டி பேட்டிங் கிடைக்கல. நம்பர் 7ல ரிங்கு சிங் வராரு. நம்பர் 8ல ரமன்தீப் சிங், நம்பர் 9 அர்ஷித் ராணா, நம்பர் 10ல வந்துட்டு வைபவ் ரோரா, 11ல வருண் ஒரு சக்கரவர்த்தி. ஃபாரின் ஸோ ஃபாஸ்ட் இப்படிதான். பவுலர், ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஃபாரின் மிடில் ஆமா, ஆர்டர் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன், ஒரு ஃபாரின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், 3மே ஃபாரின் ஸ்லாட் தான் வேணும் உங்களுக்கு கேகேஆருக்கு. 3 ஃபாரின் ஸ்லாட் வேணும். பிளஸ் சுனில் நரேன் 4 முடிஞ்சிருச்சு. அது தவிர நம்பர் 5ல அப்போ ஒரு இந்தியன் பிளேயரை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அவங்க வெங்கடேஷ் ஐயர் போவாங்களா அப்படின்றது ஒரு டவுட் எனக்கு. வெங்கடேஷ் ஐயர் போகாம வேற யாராவது ஒரு இந்தியன் பிளேயருக்கு போறதுக்கான வாய்ப்புமே என்னன்னா அதிகமா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மாதிரி காம்பினேஷன்ல போவாங்க. இதெல்லாம் விட்டுட்டு வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வந்து ஃபிட் பண்ணாங்கன்னா எனக்கு என்னமோ மிடில் ஆர்டர் கொஞ்சம் நாட் சோ ஸ்ட்ராங், ஐ மீன் பவர்ஃபுல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அது மட்டும்தான் எனக்கு ஒரு இது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பேக்கப்ல யாருன்னா உம்ரான் மாலிகை வச்சிருக்காங்க. நல்ல விஷயம் உம்ரான் மாலிகை ரிலீஸ் பண்ணாதது. அவங்க பேக்கப்பா அர்ஷித் ராணாக்கு சப்போஸ் இன்ஜுரி அப்படின்னு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா டபால்னு உம்ரான் மாலிக் வந்துருவாரு. அதே பேஸ்ல போட அப்கோர்ஸ் அர்ஷித் ராணா மாதிரி ஹைட் அண்ட் ஷோல்டர்ஸ் இல்ல. பட் அதே பேஸ்ல போடுறதுக்கு வந்து என்னன்னா உம்ரான் மாலிக் இருக்காரு. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி தான் பாக்குறாங்க. அனுகுல் ராய் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். அவங்க வந்து இப்ப ஏதாவது ஒரு டேர்னிங் ட்ராக்ஸா இருக்கு. இப்ப வந்து அவங்க பஞ்சாப் கூட முல்லன்பூர்ல ஆடுறாங்க, இல்ல இது லக்னோ கூட ஆடுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்னா அவங்க 3 ஸ்பின்னர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஞாபகம் இருக்கு சிஎஸ்கே கூட மொயின் அலியை மட்டும் எடுத்துட்டு வந்து 12-14 ஓவர் ஸ்பின்னு தள்ளிட்டாங்க. ஸோ அவங்க 103 for 9 அப்ப சிஎஸ்கே முடிச்சிருப்பாங்க. மொயின் அலி 4 ஓவர் போட்டிருப்பாரு. 3 ஸ்பின்னருமே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க யாராவது அனுகுல் ராய் அங்க யூஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா நல்ல ஃபீல்டர் வேற. இந்த அவங்க ஃபீல்டர் அவங்க என்னன்னா மனிஷ் பாண்டே, அனுகுல் ராய்லாம் ஃபீல்டிங்காகவே அவங்க வச்சுக்கலாம் அந்த பிரைஸ்ல. ரமன்தீப் அவங்க சிங்கும் நல்ல அது வச்சு ஃபீல்டர். அவர் அண்டர் 19ல இருந்தே ஒரு ரமன்தீப் சிங் சூப்பரான ஃபீல்டர். அதான் அவங்க ஃபீல்டிங் யூனிட் பயங்கரமா செட் ஆயிருக்கும். அவங்களுக்கு எங்க மெயினா அப்படின்னா அந்த மெயினா உங்களுக்கு சக்சஸ் ஆனது வந்துட்டு அந்த டாப் ஆர்டர் ஓப்பனிங் பிளாஸ்ட். அது அவங்களுக்கு இங்க கிடைச்சிருச்சு. ஜானி பேர்ஸ்டோ கொல்கட்டால பிட்ச்ல வந்துட்டு ஜானி பேர்ஸ்டோ அடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். சென்னையில அவருக்கு எங்க அடிச்சிருக்கிறாரு. அந்த லைட், ஆமா அந்த பால் நின்னு வருது, கொஞ்சம் நின்னு பொறுமையா வருது அப்படின்னா தான் கஷ்டப்படுவாரு. மும்பை, பெங்களூர் இந்த மாதிரி பிட்ச்ல எல்லாம் வந்து அந்த பவுன்ஸ் நல்லா வர்ற பிட்ச்ல வந்து அடி வெளுத்துருவாரு. ஓகே, அதுவுமே வந்து ஆனா பயங்கர அடி போடுற ஒரு ஆளு ஜானி பேர்ஸ்டோ. ஸோ கண்டிப்பா வந்து போறதுக்கான சான்சஸ் அதிகம். அவங்க கேகேஆர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இது. அது தவிர அவங்க பேக்கப் யார் எடுப்பாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்திக்கு பேக்கப் கிடையாது. சுனில் நயனுக்கு பேக்கப் கிடையாது. அவங்க வேற என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு அவுட் அண்ட் அவுட் காஸ்ட்லியா ஒரு 10-15 crore ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஒன்று, ஆக்சுவலா கேமரன் கிரீன் ஒன்று. சுனில் நரேன் வந்து கண்டிப்பா 14 மேட்ச் ஆடிட போறாரு. சுனில் நரேன் கிட்ட நம்ம அது வந்து கேரண்டி கொடுத்துடலாம். அவர் பவுலிங்காக ஒரு 14 மேட்ச் இருப்பாங்க. அவருக்கு பேக்கப்னு பாக்கணும்னா அனுகுல் ராய் இருந்துக்கிறாரு. சப்போஸ் இன்ஜுரி இல்ல ஆனா மட்டும்தான் அதான் நீங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு பேக்கப் தேவையே இல்லைன்னு சொல்றேன். 2 ஸ்பின்னருமே என்னன்னா அன்லகர் அன்டில் மோசமான இன்ஜுரி தவிர 2 ஸ்பின்னருமே 14 மேட்ச் ஆட போறாங்க. ஸோ அந்த 8 ஓவர் ஸ்பின்னு கவர்டு. வைபவ் ஒரு 11 ஓவர் கவர்டு. அர்ஷித் ராணா 4 ஓவர் போட்டுருவாரு, 15 ஓவர் கவர்டு. மீதி இருக்கிற 5 ஓவர் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேமரன் கிரீனுக்கும் போவாங்க. கேமரன் கிரீன் எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட்டை தாண்டி 30 கோடி டச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாதி கேஷ் அங்க கொடுத்துட்டு அப்படி வச்சாலுமே மீதி 34 கோடியில அவங்க என்ன பண்ணலாம்னா மீதி ஸ்லாட்ஸை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கேமரன் கிரீன் எடுக்க பார்த்துட்டு அவருக்கு பேக்கப்பா ரோமன் பவுல நீங்க சொன்ன மாதிரி வச்சுட்டு ஃபாஸ்ட் பவுலிங் ஆண்ட்ரிக் நார்கே வச்சுட்டு அவருக்கு இன்னும் ஒரு ஓவர்சீஸ் பேக்கப் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ இப்ப ஜாஷ் டங் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்க பார்ப்பாங்க.
இல்ல வந்துட்டு இது இவரு ஃபஸ்லக் ஃபரூக்கி. அவர் ஆக்சுவலி நல்லா பண்ணல. பட் எனக்கு ஃபஸ்லக் ஃபரூக்கி ரொம்ப பிடிக்கும். செம்ம பவர் பிளேலையும் போடுவாரு, டெத்ல போடுவாரு. நீங்க IL T20 ஃபாலோ பண்ணீங்களான்னு தெரியல. IL T20ல டெத்ல பயங்கரமா போட்டு விக்கெட் எடுத்த ஆள் வந்து ஃபஸ்லக் ஃபரூக்கி தான். அப்கோர்ஸ் அது டிஃப்ரெண்ட். IPL அளவுக்கு அது டிஃபிகல்ட் இல்லை, பட் அந்த டேலண்ட் இருக்கு. ஸோ ஃபஸ்லக் ஃபரூக்கியை அவங்க டெத்ல யூஸ் பண்ற மாதிரி பண்ணலாம். ஸோ அது கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி பேக்கப் ஆப்ஷன்ஸ் தான் அவங்க பார்ப்பாங்க. மெயினா நீங்க சொன்ன மாதிரி பாக்குறது வந்துட்டு ஓப்பனிங் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர்ல வந்துட்டு ஒரு ஃபாரின் எக்ஸ்ப்ளோசிவ் பினிஷர். கேமரன் கேமரன் கிரீனை நம்பர் 5ல கூட ஆடல. ஏன்னா கேமரன் கிரீன் டாப் 5ல ஆடி பழக்கம். ஸோ கேமரன் கிரீனை நம்பர் 5ல ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க நீங்க சொன்ன மாதிரி ரிங்கு சிங், ரமன்தீப் சிங் அப்படின்னு வச்சுட்டு அப்புறம் வந்து என்னன்னா அப்படி கூட அவங்க கொண்டு போகலாம். ஸோ எல்லா டீமுமே இந்த இம்பாக்ட் பிளேயர் வந்ததுனால 8வது இடத்துல வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் நம்பர் 8ல ஒரு பேட்ஸ்மேன் வேணும்ன்றதுனால தான் நான் ரமன்தீப் சிங்குமே நம்பர் 8ல போட்டேன். ஸோ அவங்களோட டார்கெட்ஸ் வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவங்களுடைய ஆப்ஷன்ஸ். நான் வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு அப்படின்றது யோசிக்கிறேன். 9 ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணும். 64 crores இருக்கு. மினிமம் அவங்க 13 ஸ்லாட் ஃபில் பண்ணணும். 64 crores. 12 பிளேயர் 12 பேர் வச்சிருக்காங்க. தானே retain பண்ணியிருந்தாங்க. 12 பிளேயர். எனக்கு நிறைய ஆமா இருந்த ஆமா, மாதிரி அவங்க இருந்துச்சு. அவங்க ரொம்ப இல்ல அவங்க 12 பிளேயர் தான் ரிட்டைனே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்மியா தான் ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. கூறப்பட்ட கிளப் ஓகே, பிளேயர். அதாவது 6 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்கு 6 அவங்க ஓவர்ஸ் கிட்ட. வெறும் சுனில் சுனில் நரேனும் நரேனும் ரோமன் பவுல் மட்டும் தான் ரோமன் இருக்காரு. பவல் மட்டும்தான். ரோமன் ஓகே பவுல் மட்டும் தான் இருக்காரு. அது ஓகே மேட்ச் சூப்பர். அப்ப கிளப் பிளேயர் வந்துட்டு அவுட் பண்ணிட்டாங்க கேகேஆர். ஆமா. சோ ஜானி பேர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஜானி பேர்ஸ்ட் இப்ப வந்து டீகாக் விட்டது கொஞ்சம் சர்ப்ரைஸ். குவிண்டன் டீகாக் விட்டது. ஏன்னா இப்ப இருக்கிற ஃபார்ம்ல குவிண்டன் டீகாக் அடி பொழக்கிறாரு. திரும்ப வேற இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு திரும்ப வந்துட்டாரு. கொஞ்சம் ஹண்ட்ரட்ஸ் எல்லாமே அடிக்கிறாங்க. ஸோ வச்சிருப்பாங்களான்னு யோசிச்சா நான் விட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய இது. ஸோ ஃபாரின் அகைன் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இல்லை, ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் ஓப்பனர், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அவங்களுக்கு கவர் ஆயிடும். மிடில் ஆர்டர்ல ஒரு ஃபாரின் ஹிட்டர் ஒருத்தர். டேவிட் மில்லர் கூட போலாம். கொல்கட்டால நல்லா மாட்டும். டேவிட் மில்லருக்கு கொல்கட்டால நல்லா மாட்டும். ஸோ அவங்க எதுவுமே கிடைக்கலன்னா டேவிட் மில்லர் கண்டிப்பா 10 கோடி போயிடுவார். 8 crores கிட்ட போயிடுவார். ஸோ டேவிட் மில்லர் வந்து ஒரு வேல்யூ ஆடட் பையா இருக்கும். அப்படி இல்லையா இன்னொரு ஓப்பனிங் வேணா கிளென் மேக்ஸ்வெல்ல கூட அவங்க எடுக்கலாம். கிளென் மேக்ஸ்வெல் வந்து என்னன்னா எனக்கு 12 ஓவர் ஸ்பின் வேணும், எங்கேயாவது 2-3 ஓவர் ஸ்பின்னை தள்ளணும், டேர்னிங் பிச்சர்ஸ் வருது அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல்ல கூட இறக்கி விட்டுருவாங்க அவங்க. எனக்கு நீ பேட்டிங் கூட இப்ப நீ 15 ரன் அடிச்சா போனஸ், எனக்கு நீ 3 ஓவர் போட்டு கொடுத்துரு அந்த மாதிரி ட்ராக்ல அப்படின்ட்டு எடுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருக்கு ஒரு பேக்கப் எடுத்துருவாங்க. ஸோ அப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. 4 ஃபாரினர்ஸ் ஃபில் பண்ணிட்டு அவங்களுக்கு 3 பேக்கப் வச்சு 3 ஃபாரினர்ஸ் சுனில் நரேன் தவிர்த்து மீதி 3 ஃபாரினர்ஸ்க்கு பேக்கப் வச்சிருவாங்க. 7 ஓவர்சீஸ் ஃபில் ஆயிடும். பிளஸ் 8வது அங்க எங்கேயாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து இல்ல ஒரு ஸ்பின்னர் எங்கேயாவது எடுத்து ஏதாவது ஒரு பிளேயிங் காம்பினேஷன்ல ஸ்பின்னர் என்னால உள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்றத பார்ப்பாங்க. இந்தியன் டேலண்ட்ஸ் அவங்க கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ரகுவன்ஷி மாதிரி பிளேயர்ஸை நீங்க இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம். ரகுவன்ஷி மாதிரி ஒரு பிளேயர் எங்கேயாவது எடுத்துட்டு வந்து பிளேயிங் லெவன்ல கொண்டு வருவாங்கன்றதை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னோட இது. இது மட்டும் தான். பார்ப்போம். கையில கேகேஆர் கிட்ட 64 கோடி இருக்கு. இன்னும் 13 ஸ்லாட் ஃபில் பண்ணா அதுல 6 வந்து ஓவர்சீஸ் ஸ்லாட் ஃபில் பண்ணணும். கேகேஆருக்கு வந்து அவங்களே வந்து காசை வாரி கொடுத்தாதான் இந்த 64 கோடி முடிக்க முடியும். நீங்க வேணா பாருங்களேன், ஆக்ஷன் அன்னைக்கு மினிமம் ஒரு 15 கோடியாவது வீட்டுக்கு திரும்பிதான் எடுத்துன்னு வர போறாங்க. அவங்களோட எனக்கு அதிகபட்ச பை வந்து ஆனா அது நீங்க சொன்ன விஷயம் அது வந்து கரெக்டான இப்ப ஒரு டைம் பாயிண்ட் வந்து சொன்னீங்க. நம்மகிட்ட டைம் ஓகே ஓகே. கம்மியா இருக்கு. அதனாலதான் நம்ம வைண்ட் அப் பண்ண வேண்டியதா இருக்குது. அவங்கள நினைச்சா கூட அவங்களால 22 இருந்து 25 கோடிக்குள்ளதான் அவங்களால ஒரு பிளேயருக்கு அதிகபட்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒரு ஃபாரின் ஸ்லாட்டுக்கு. அந்த அவங்க பிளேயர் மேபி யாருன்னு இது ரசலையும் கேமரன் கிரீன் 2 பேரும் சேர்த்து எடுப்பாங்களா? மேபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரசல் எங்க வராருன்றத பொறுத்து எனக்கு காசு மீதி இருக்கு அப்படின்னா ரசலை திரும்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எப்பன்னா இந்த மாதிரி நீங்க சொல்றது என்னன்னா காசு மீதி இருக்குன்னா எனக்கு ரசலை திரும்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. 20 கோடி போனா போகுது அப்படின்றது கூட எடுப்பாங்க. அதுக்கு அப்படி வந்தாங்க, அப்படி யோசிச்சாங்க, எனக்கு செலவு ஆனா அது பண்றதுக்கு இது அவங்க இல்லை பண்ண அப்படின்னு. மாட்டாங்க. எப்ப வந்து அவங்க வந்து இந்த மாதிரி போறாங்களோ அவங்க வந்து பைபேக் வந்து கம்மியான பைபேக் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப ரசலை இப்ப எடுத்து அவங்க அடுத்த சீசன் ரிலீஸ் பண்ணா அது நல்லா இருக்காது. அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. இது ஒரு எடுக்க கேகேஆர் வந்து போறது இல்ல, ரசல்ல இருந்து எடுக்க போறது இல்ல. மூவ் ஆன் ஆகுற ஏன்னா பேஸ்ல ரசல் தான் இருக்கிறாங்க. ஆமா அது எடுக்கலாம்.
பாஃப் டூ பிளஸி எங்கேயாவது ஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா லாஸ்ட் எனக்கு அந்த 2 ஆப்ஷன் மேட்ச்? தெரிஞ்சது ஃபாஃப் டு பிளஸி. ஆனா விக்கெட் கீப்பர் வேணும்ன்றது அவங்க கேகேஆர் கண்டிப்பா ஒரு அவங்க ஃபாரின் ஷாட் தான் போவாங்க. ரகுவன்ஷிக்கு வந்து என்னன்னா, அவங்க விக்கெட் கீப்பிங் பண்ண வைக்கிறதா ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. சப்போஸ் இல்ல அப்படின்னா, சப்போஸ் ஃபாரின் ஓப்பனர் கிடைக்கலன்னா, ஏதோ ஒரு இடத்துல எனக்கு டக்குன்ட்டு ஃபாஃப் கூட என்னன்னா நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும் இந்த இடத்துல. அவர் ஓபன் பண்ணுவாரு, ஃபாஃபை ஓபன் பண்ண வச்சுட்டு ஃபாஃப் சுனில் நரேன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியும் வரும் உங்களுக்கு அந்த டாப் ஆர்டர்ல. ஃபாஃப் கண்டிப்பா, ஏன்னா T10 லீக்ல இப்பதான் பார்த்தேன் ஒரு 250 அடிச்சார் T10 லீக்ல. ஸோ ஃபாஃப் ஆல்சோ மைட் பி அ ரியலி குட் ஆப்ஷன். பார்க்கலாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது. ஃபாஃப் எடுத்துட்டு வேற யாராவது இந்தியன் விக்கெட் கீப்பர் வச்சு ஓட்டுறாங்களா அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கேகேஆர் அவங்களோட ரிட்டென்ஷன் ரிலீசஸ பத்தி பார்த்தோம். அவங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குதுன்னு நம்ம ஸ்ரீவர்சன் ப்ரோ நம்ம கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணாரு. இன்னும் அடுத்த எபிசோட்ல வந்து வேற ஒரு டீமை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது திஸ் இஸ் HPD சைனிங் ஆஃப் வித் ஸ்ரீவர்சன் ப்ரோ. ஸ்ரீவத்சன். தேங்க்யூ. தேங்க்யூ.